கடந்த ஒரு வாரத்தில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து பொள்ளாச்சி சென்ற ஆம்னி பேருந்து, கடலூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு சென்ற ஆம்னி பேருந்து மற்றும் திருவாரூரில் அரசு பேருந்து என தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயின. இந்த விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் மதுரையிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து திருச்சி அருகே கோணலை என்னும் இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. மோதிய வேகத்தில் சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தமிழகத்தில் தொடர்ந்து பேருந்துகளின் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.